காளி மகா காளி நமஸ்துதே. ஓம் 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 க்ரீம் பத்ரகாளி தாயே துணை. அன்பு சொந்தங்களே வணக்கம். ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மன் அருள்வாக்கு சக்தி பீடத்தில் ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் பௌர்ணமி முன்னிட்டு பௌர்ணமி தினம் அன்று இரவு சிறப்பு பூஜை செய்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டீர்கள். இந்த பூஜையின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், அனைவரும் செல்வ செழிப்போடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று பொதுநலம் வேண்டி ஒரு நன்னாளில் பௌர்ணமி நடுஜாமத்தில் செய்யும் பூஜை. சரிங்களா? இந்த பூஜை பண்ணுற வீடியோவை பார்த்தாலே சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். அது அவங்கவுங்க நல்ல நேரத்தை பொறுத்து, அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து அமையும். அந்த மாதிரி இந்த பூஜையே இந்த மாதிரி நான் போடுற அந்த பூஜை வீடியோ பார்த்துட்டு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க, நான் இதை பார்த்துட்டு கால் பண்ணேன் சார், அவங்க ரொம்ப நாளாக ஃபோன் எடுக்காதவங்க எடுத்துட்டாங்க, நான் போய் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டேன், அவர் மறுநாளே எனக்கு கொடுத்துட்டாரு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது இந்த இந்த பூஜையை பார்த்ததும் ஒரு காரணமாக இருக்கும், அது அந்த வீடியோவை பார்த்ததும் இருக்கும். அவங்களுக்கு அந்த காலநிலை இதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் க்ரியேட் ஆகும். அப்போ அவங்களுக்கு நல்ல நேரம் மிக்ஸ் ஆகியும் இருக்கும், அந்த கர்மாவும் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகியிருக்கும். அப்படின்னும்போது அவங்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துடும். அதுதான் நம்ம அருள்வாக்கு சக்தி பீடத்துடைய சிறப்பு அம்சம். இன்னொன்று, இந்த பூஜை செய்யும்போது ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் அனைவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் சகல சௌபாக்கியத்தோடு நல்லா இருக்கணும், எந்த குறைபாடும் யாருக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் அவங்கவுங்க வேலையில் ஈடுபட்டு முறையாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகள், நம்மளுடைய பொண்ணு, நம்மளுடைய பையன், நம்மளுடைய பொண்ணு யாராக இருந்தாலும் அவங்களுடைய குணாதிசயத்தை யாரும் மாற்ற முடியாது. அது அந்தந்த வயசுக்கு அந்தந்த கர்மாப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் வாழ்க்கையை எப்படி வாழணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பத் தலைவர் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம், சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக வருமா வராதான்னு. ஆனால் சரியாக வந்திருக்குன்னு எனக்கு ஒரு சில பேர்கிட்ட எனக்கு ஃபோனே வந்திருக்கு. அது உங்களை ரொம்ப உங்களுக்கு மோசமான நேரம், அதாவது ஆங்கிலத்தில் பேட் டைம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் உங்களால் அனலைஸ் பண்ண கூட விடாது. அந்த அளவுக்கு பெரும் சோதனையில் இருப்பீங்க. சில பேர் அதுலேயும் அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு நல்ல முடிவை தேடி எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அன்பு சொந்தங்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்க. சரிங்களா? நன்றி. నా